ஹாய் உடன் பரப்புகளே, என்னடா கோனி சாக்கை மாடியில் வச்சு கோனி சாக்கு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோமோன்னு பார்க்காதீங்க. வெயில் தாக்கம் தாங்க முடியல. நம்ம ஃபேமிலிக்கு ஏசி செட் ஆகாது, இன்னொன்று நிதி பற்றாக்குறை வேறு. அதனால் சரி கம்மி பட்ஜெட்டில் நமக்கு வீடு கொஞ்சம் கூலிங்காக தெரியணும், கொஞ்சம் வெக்க தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒரு சிறிய மூலையில் ஒரு யோசனை கோனி சாக்கை ஈரம் பண்ணி மேலே மாடியில் ஈரமாகவே இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயில் தெரியாதுன்னு சொல்லி லைட்டாக ஒரு யோசனை வந்துச்சு. வண்டியன்னு கோனி சாக்கு கிளம்பியாச்சு. அங்கே போய் சாக்கு 20 ரூபான்னாங்க. டேமேஜ் சாக்கே பேரம் பேசி 5 ரூபாய்க்கு வாங்கி வண்டியில் போட்டு தூக்கிட்டு வந்தாச்சு. சோலாவின் பெயரில் 4 பேர் கொண்ட குழு இதனோட ப்ராசஸிங் ஆரம்பிச்சிட்டோம். 3 சாக்காக கோத்து எங்கள் ரூம் நேர் அட்டை நேர் போட்டாச்சு. பாக்கி சாக்கெல்லாம் செல்லியனோட தாத்தா ரூம் நேர் மாடியில் அப்படியே போட்டு விரித்து விட்டாச்சு. இது எந்த அளவுக்கு ரிசல்ட்டு கிடைக்குதுன்னு தெரில, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ரொம்ப ஹீட் தெரியாது, கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறது எங்களோட எல்லாத்தோட எண்ணமும். இன்றைக்கி நைட் படுத்தால் தான் நாளைக்கு நைட்டு ரிசல்ட் என்னன்னு தெரியும். ஒரு வழியாக எல்லாமே விரித்து போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது தண்ணி விடணும்ல, அதனால் ஆயில் இன்ஜின் போடுறதுக்காக சோழனோட தாத்தா போயிட்டாங்க. நான் ஆயில் இன்ஜினுக்கு மோட்ரு போட்டு தண்ணி விட்டுட்ருக்கேன். நாங்கள் கரூரில் டவுனுக்குள்ளே தான் இருக்கோம், இருந்தாலும் எங்களுக்கு கேணி, ஆயில் இன்ஜின் மோட்டர், தென்னை மரம், அது இல்லாமல் நிழலுக்கு 1-2 மரம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுக்கு அது ஒரு பாக்கியம்னே சொல்லலாம், ஒரு கொடுப்புனே சொல்லலாம். அப்புறம் தண்ணியை போட்டு அடித்து எடுத்து ஒரு வழியாக ஃபுல்லாக ஈரம் பண்ணி வச்சாச்சு. மணி ஒரு 7-8 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கும் என்னென்னா மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இதே மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.